சிலப்பதிகார தொடர்நிலை செய்யுளினுடைய சிறப்பை அதனுடைய ஒவ்வொரு கூறாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உணர்வுமிக்க, தமிழை வாழ்வினுடைய இன்றியமையாத உயிர் பகுதியாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு சிலப்பதிகாரத்தை இவ்வளவு பேர் கேட்கிறார்கள் என்பதே எனக்கு பெரிய வியப்பு. ஒரு காலத்துல இந்த சிலப்பதிகாரத்தை சொற்பொழிவாக நிகழ்த்திய காலத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கேட்டது உண்டு. இப்போது அந்த சூழல்லாம் மாறி போயிருக்கிறது. அந்த நிலையிலும் கூட நீங்கள் எல்லாரும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிலப்பதிகாரத்தை சொல்ல, எனக்கும் அதுதான் சொல்ல வேண்டும். படித்ததை சொல்லணும், உணர்ந்ததை ஆராய்ந்ததை சொல்ல வேண்டும். இப்ப நான் இந்த பகுதியில மிக இன்றியமையாத சில செய்திகளை சொல்ல போகிறேன். இந்த அரங்கேற்றுக்காதை அவ்வளவு விரைவாக போய்விடாது, அவ்வளவு விரைவாக பாடம் சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒவ்வொரு இடமும் அவர் எவ்வளவு பெரியவர், ஆழ்ந்து கற்றவர், உணர்ந்தவர், பெரிய அறிவார்ந்த ஒரு துறவி என்பது ஒவ்வொரு அணுவிலும் தெரிகிறது. நான் பார்த்து பார்த்து வியந்து வியந்து போவது உண்டு. சில சமயங்களில் அடிகள் இளங்கோவடிகளை நினைத்து நெஞ்சமே உருகி போகிறது. ஐயோ, இவர் துறவு பூண்டாரே என்ற வருத்தமே எனக்கு ஏற்படலை. அவர் மட்டும் துறவு பூணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? சேர நாட்டுக்கு ஒரு நல்ல அரசன் கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவர் துறவு பூண்டதனால், குணவாயில் கோட்டத்தை அரசு துறந்து இருந்ததனால் நமக்கு ஒப்பற்ற, உலகத்திலே ஈடு இணையற்ற ஒரு பெரிய மகா காவியம் கிடைத்து விட்டது. அதனால அதை செல்வதற்கு முன்பு ஒரு அன்பர் கேட்டிருந்த ஒரு வினா எனக்கு மிகவும், இந்த வினா எனக்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கி இருந்தது. அதற்கு நான் விடை சொல்லித்தான் தொடங்கணும். அவர்கள் கேட்டிருந்தார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய 11 ஆடல்கள், குடுகுட்டி முதலாக அல்லியம், பாண்டரங்கம், இவையெல்லாம் புராணத்தை தழுவியதாக இருக்கின்றனவே. புராணம் மட்டுமல்ல, இதிகாசம். இதிகாச புராணங்களை தழுவி 11 ஆடல்களை பற்றி பேசுகிறார்கள் இளங்கோவடிகள். தமிழ் சார்ந்த, தமிழினுடைய செவ்வியல் சார்ந்த அந்த ஆடற்கலையெல்லாம் இங்கு வராதா, வரவில்லையே, ஏன் என்று கேட்டிருந்தார். அருமையான ஒரு வினா. அவருக்கு முதல்ல நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அந்த பழந்தமிழர் ஆடற்கலை என்பது இறையனார் களவியல் உரையில சொல்லுகிற போது அது 9 தலைமுறையாக வந்த உரை. அது 11ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு முன்னால 9 தலைமுறைகளுக்கு முன்னால அது நக்கீரரால் சொல்லப்பட்ட உரை, எழுதப்பட்ட உரை. அந்த உரையில நம்மிடத்திலிருந்து இழக்கப்பட்ட ஆடற்கலை நூல்களை பற்றி செய்து விடுகிறது, இசை நூல்களை பற்றி செய்து வருகிறது. முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகு, மதிவாணனார் நாடகத்தமிழ், எண்ணற்ற பல நூல்கள் அதில் சொல்லப்படுகின்றன. அவையெல்லாம் இறந்து அழிந்தன அப்படின்னு கடைசியில முடிக்கிறார். அவையெல்லாம் மக்களுடைய வழக்கிலிருந்து மறைந்து போய்விட்டன. சிற்சில செய்யுட்கள் கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து மயிலை சீனி வேங்கடசாமி, அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஒரு அருமையான ஒரு நூலாக மறைந்து போன தமிழ் நூல்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு 400 பக்கத்துல என்னென்ன நூலெல்லாம் போய்விட்டது, சிலவற்றினுடைய சுவடுகள் அறியப்படுகின்றன என்றெல்லாம் காட்டியிருக்கிறாரு. அதுல நிறைய கூத்து நூல்களும் நிறைய இசை நூல்களும் அதில் இடம்பெறுகின்றன. ஒரு கொஞ்சம் விரிவாகவே நான் இதற்கு விடை நான் சொல்ல வேண்டும். அந்த சங்க காலத்தில் இருந்த அந்த புலவர்களுடைய பெயர்களை நீங்க பார்க்கணும். மதுரை கண்ணன் கூத்தனார், தமிழ் கூத்தனார், சேந்தன் கூத்தனார், உறையூர் முதுகூத்தனார், மதுரை தமிழ் கூத்தன் மகனார் நாகன் தேவனார் என்று பல பேருடைய பெயரே கூத்தனார் என்று இருக்கிறது. அந்த கூத்து என்பது அருமையான ஒரு தமிழ் சொல். ஆடல் என்பது பின்னால, கூத்து அதற்கு முன்னால. இந்த அதுல இருந்து வந்ததுதான் தெருக்கூத்துங்கிறது பின்னால. திறந்த வெளிகள்ல தெருக்கள்ல ஆடுகின்ற கூத்து அது.
இப்ப கூத்தர் ஆற்றுப்படை என்று 10 பாட்டுல மலைபடுகணாம் கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படுகிறது. அதனால அவ்வளவு கூத்தர்கள் ஆடிய கூத்து நூல்கள் எல்லாம் இருந்தன. அதற்கு இலக்கணமாகிய நூல்கள்லாம் இருந்தன. இதற்கெல்லாம் இலக்கணமாக அமைந்த நூல்கள் அழிந்தமை கருதி காணாமற் போயினமை கண்டு வருந்தி அறிஞர் பருதிமார் கலைஞர் அவர்கள் நாடக இயல் என்று ஒரு நூற்பா அமைப்புல ஒரு நூல் எழுதினார். மிக நல்ல நூல். பிற்காலத்துல நம்மிடமிருந்து அரிய நூல்கள் எல்லாம் இழந்து போய்விட்டோமே, அதனால அதை பற்றி நாம் ஒரு நூல் எழுத வேண்டும் என்று கருதி நாடகையில் என்று ஒரு நூலை அவர்கள் எழுதினார்கள். அவருடைய ஈடு இணையற்ற தமிழ் பற்றி நான் பின்னால விரிவாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்ப அரங்கேற்ற காதை பற்றி போகணும். அதனால அவர்கள் கேட்டிருந்த அந்த வினாவுக்கு நிறைய இருந்து அழிந்த சுவடுகளை பற்றி மட்டும் சொன்னால் போதுமா? இருக்கிறது. அதற்கு பின்னும் கூட சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்படுகின்ற வரி கூத்து என்று ஒரு கூத்து இருக்கு. அதை பற்றி நான் விரிவாக பின்னால சொல்லுவேன். வரி என்றாலும் இசை என்று பொருள். இசைபட ஆடுகின்ற கூத்து. இந்த இசைங்கிற சொல்லுக்கு மியூசிக் என்ற ஆங்கில சொல் மட்டும் பொருள் இல்லை. இசை என்பதற்கு புகழ் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதை மெய்ப்பாட்டியல்ல பார்க்கலாம், தொல்காப்பியத்துல பார்க்கலாம். வசைக்கு நேர் மாறானது இசை. வசை என்றால் ஒரு இகழ்ச்சி, இசை என்றால் புகழ். அப்படி அந்த இசை நூல்களாக ஆடற்கலை நூல்களாக வர்றதுல குறவை கூத்து என்று ஒரு கூத்து. அது 9 மகளிர் கைகோத்து கொண்டு ஆடுவது. அதிலே கதை நிகழ்ச்சி வருவதும் உண்டு. அத்தகைய குறவை கூத்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், ஒரு செவ்வியல் கூத்தாக இருந்தது. அதற்கு 2 உருவம் உண்டு. ஒன்று அரசவைகளிலும் பெரிய கற்றோர் அவையிலும் ஆடுகின்ற ஒன்று, அது வேத்தியல். அதற்கு பிறகு பொதுமக்களிடையே அவர்களுடைய மொழி கலந்து ஆடுகின்ற போது சேரி மொழியால் செவ்விது கிளந்து அப்படி ஆடுவதற்கு பெயர் பொதுவியல். வேத்தியல் பொதுவியல் என்று 2 வகையானும் ஆடப்பெற்றது. அது எது பற்றி வரும்? காமம் பற்றியும் வீரம் பற்றியுமான செய்திகளை கற்பனையாகவும் கற்பனை இல்லாமல் நிகழ்ந்தவாறும் காட்டுவது அந்த குறவை கூத்து. அது முல்லை நிலத்துக்குரியது. அந்த முல்லை நிலத்துக்குரிய குறவை கூத்து படிப்படியாக என்ன ஆயிற்று என்றால் அந்த நிலத்து தெய்வமாகிய மாயோனை தொழுவதற்காக மாறியது. மாயோனை தொழுத பிறகு அது நிலத்தெய்வம். மாயோன் என்பவன் மாமை நிறமுடையவன். அதுதான் கண்ணன் கருப்பன் என்று சொல்லி பின்னால சொன்னார்கள். கருப்பன் என்பது திருமாலுக்கு தமிழர்களிட்ட பெயர். நீலம் கருப்பு ஆகிய 2 ஒன்றாகவே கருதப்பட்டிருக்கிறது. அதனால அந்த குறவை கூத்து காமம் வீரம் ஆகிய 2ம் பற்றியதாக அமைந்தது. பின்னால நான் அதை விரிவாக சொல்ல போறேன். ஆட்சியர் குறவை, ஆட்சிமார்கள் என்ன முல்லை நிலத்துக்குரிய ஆட்சிமார்கள் எல்லாம் சேர்ந்து குறவை கூத்து நிகழ்த்துகிறார். குறவை பறவையாக, பறவைன்னா கடல், கடல் போல ஒரு பேரொலி செய்கிறதா அந்த குறவை கூத்து. அவ்வளவு பேர் சேர்ந்து ஆடுறாங்க. அதுல 9 பேர் தலைமையானவர்கள். கைகளை எப்படி கோத்துக் கொள்கிறார்கள்? நண்டு போல கைகளை கோத்துக் கொள்கிறார்களாம் ஒருவருக்கொருவர். அதனால அந்த குறவை கூத்துல நிகழ்ச்சியை உள்ளடக்கி ஆடுகின்ற ஆட்டம் உண்டு. அடுத்தது துணங்கை கூத்து. இது 18 செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி சொல்லுகிற போது அவன் மகளிரோடு சேர்ந்து கை பிணைந்து ஆடுகிறான், துணங்கை கூத்து ஆடுகிறான். அது மருத நிலத்துக்குரிய கூத்து. அடுத்தது வள்ளை கூத்து என்று ஒரு கூத்து. அது நடுகள் நடுதல் போன்ற வீர நிகழ்ச்சிகள்ல அவர்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லி ஆடுவது இந்த வள்ளை கூத்து. வன்மை தன்னகரம் போட்டா வளமை என்று பொருள். வளமையான நிகழ்ச்சிகளை பாடுகின்ற அந்த கூத்து அது அதே போல சங்க அக இலக்கியங்கள்ல வருகின்ற அகப்பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாடகமாக விளங்கும், ஒரு நாட்டியத்துக்குரிய கருவாக விளங்கும். அதனால அவையெல்லாம் இருந்தன, நம்மிடையே இல்லை. சிறு சிறு பகுதிகளை அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தொகுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று ஆக்கியிருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் விட மிக இன்றியமையாது உரையாசிரியர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நாங்க சொல்லுவோம். முதல்ல நாம பார்க்கோம் கண்ணகியினுடைய தோற்றத்தை உலவாக்கட்டுரை பல பாராட்டு என்று கோவலன் வர்ணிக்கிற போது
அருமுகனுடைய ஒரு வேலை உனக்கு 2 புருவமாக்கி தந்தானோ, சிவபெருமான் தலையிலே முடித்த குழவி திங்களை இளம் பிறையை உனக்கு நெற்றியாக ஆக்கி தந்தானோ என்று தொடர்ந்து சொல்லக்கூடியதெல்லாம் தெய்வ உவமைகள் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். கண்ணகியை பற்றி சொல்லுகின்ற போது ஒவ்வொன்றையும் அப்படி தெய்வமா சொல்லிட்டு வர்றான். இளங்கோவடிகள் அப்படி சொல்லி கொண்டு வருகிறார். அதாவது தலையிலிருந்து கால் வரையில அனைத்தும் தெய்வ உறுப்புகளாக, தெய்வ கருவிகளாக பேசப்படுகின்றன. என்ன பொருள்? ஒரு உள்ளுரை இருக்குங்க. என்ன உள்ளுரை என்றால், இவள் பிற்காலத்து தெய்வமாக போகிறாள், தெய்வமாக வழிபட போகிறாள். கோவலனே அவளுடைய வடிவு கண்டு திகைத்து போவதுதான். அதனால்தான் குறியா கட்டுரை என்று சொன்னார். அவளுடைய அழகு தெய்வ உரு விளங்குவது போல இருந்தது. அந்த நிலையில பாருங்க. இதே செய்திய பெரிய புராணத்துல பார்த்தா காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றுல இப்படி பார்க்கிறோம். எங்க ஒரு பழம் கொண்டா, மாம்பழம் கொண்டா அப்படின்னு கேட்டான். 2 பழம் கொண்டு வந்து கொடுத்திருந்தான். ஒரே காம்பல முளைத்த 2 கனிகள். ஒன்றுக்கொன்று சுவையில மாறுபடவே முடியாது. ஒற்றை காம்புல தோன்றிய 2 மாங்கனிகள் யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அதுல ஒரு கனியை இந்த அம்மையார் என்ன செய்தார்? வந்த ஒரு சிவனடியாருக்கு விருந்து படைத்தார். எஞ்சியது ஒரு கனி தன்னுடைய கணவனுக்கு என்று வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சிக்கலை காட்டுவது இந்த பகுதி. அதை உணர்ந்து படித்தா தெரியும். மிகச்சிறந்த ஒரு வரலாறு அது. அந்த அம்மா உடனே என்ன செய்தாங்க? கணவனுக்கு ஒரு மாங்கனி வைத்த உடனே இந்த பரமதத்தன் என்ற கணவன் ரொம்ப சுவையான கனியா இருக்குத, அந்த இன்னொன்னு கொண்டா அப்படின்னு. அதாவது அவனை பற்றி எழுதுகிற போது திருவிக்க எழுதுவாரு, என்ன தன்னலமுடையவனாக இருந்திருந்தால் அதையும் கொண்டான்னு சொல்லுவான். அவள் உண்ண வேண்டாமா, மனைவி உண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். அல்லது இந்த சுவை உணர்வினால அதை கட்டுப்படுத்தி கொண்டு நன்றாக இருந்ததுன்னு சொல்லணுமே தவிர அதையும் கொண்டான். உடனே அந்த அம்மா நான் சிவனடியாருக்கு அளித்தேன் என்று சொல்லுவது ஏதோ இந்த கணவனிடம் தான் செய்தியை மறைத்து விட்டதாக அவன் கருதி விடுவானோ என்று கருதி உள்ளே போய் அழுகிறான் அந்த அம்மா. ஐயோ, 2 கனிகள் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னனே, ஒரு கனியை நான் அவ்வாறு சிவனடியாருக்கு அமுது படைத்தேன் என்று நான் சொல்ல தவறி விட்டேனே, என்ன செய்வது அப்படின்னு உடனே இறைவன் ஒரு கனியை கொடுத்து உதவினான். அந்த கனியை கொண்டு வந்து வைத்த உடனே அதை பார்த்து விட்டு, இது என்ன, இது சுவை இன்னும் மிகுதியாக இருக்கிறது, இது ஒரு காம்பில் விளைந்த 2 கனிகளாக இருக்க முடியாது அப்படின்னு உடனே இனி எதுவும் மறைக்க கூடாது என்று அந்த அம்மையார் உடனே இது இறைவன் தந்தது. இறைவன் தந்ததா? இறைவன் எப்படி உனக்கு கொடுப்பான்? அப்படியானா எங்க அவன் சோதிக்கிறான். இன்னொரு கனியை வாங்கிட்டு வா பார்ப்போம். உடனே அந்த அம்மையார் போய் நான் சொன்னது பொய்யாகிவிடும் என்று இறைவனா, அப்பா நான் சொன்னது பொய்யாகிடும். சரி, இன்னும் அடுத்த கனியை கொடுத்துடுறாரு இறைவன். கொண்டு வந்த உடனே பார்க்கிறான், இந்த பெண்ணோடு நாம் வாழக்கூடாது, இவள் நமக்கு ஏற்ற ஒரு மானுட பெண் இல்லை, இவள் தெய்வ மகள். உடனே ஒன்றும் சொல்லாம அவளை பிரிகிறான். அதற்கு பிறகு பின்னால நிறைய செய்திகள் வருகின்றன, அது பின்னால பார்ப்போம். ஆனா அந்த பாட்டு யாராலும் மறக்க முடியாது. அந்த அம்மா கடைசியில அங்கிருந்து கையிலை மலைக்கு பேய் வடிவமாக போற அந்த சமூகத்துல ஒரு பெண் அப்படி போக முடியாதுங்கிறத அந்த காலத்துல காட்டியிருக்கிறார். அழகும் இளமையும் வாய்ந்த இந்த பெண் சுற்றி திரிந்து கைலாயம் நோக்கி போகின்ற போது பேய் வடிவம் எனக்கு கொடு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று பேய் உரு தாங்கி போகிற போது எங்கும் நிகழாத ஒரு விந்தை நிகழ்ச்சி அங்கு நடந்து விடுகிறது. யார் பேய் வடிவமாக வருவது என்று உமை கேட்கிறார், பார்வதி கேட்கிறார். சிவபெருமான் கற்பனை தான் இருந்தாலும் அதுல உள்ளுரை இருக்கு. யார் அது? அதுவா எங்க அம்மா என்று சொல்லுகிறார். அம்மே என்று அழைக்கிறார். அந்த மாதிரி ஒரு விழி வேற எங்கேயும் இல்லை. அப்பாங்கிற அந்த அம்மா அம்மேங்கிறார், என்னுடைய தாயே அப்படின்னு. ஏன்னு கேட்டா, ஆலங்காட்டு பேய் வடிவமாக இருந்த அந்த அம்மா அந்த தட்டுக்கடியை தட்டி இறைவன் ஆடினான். அதுதான் இந்த தமிழ் கலையினுடைய நோக்கம். எப்படி போகுது பாருங்க. அந்த நீங்க
அந்த அம்மையார் பாடி அந்த பாட்டை படிங்க, அற்புத திருவந்தாதிய. அது எவ்வளவு ஒரு அரிய ஆடல் விளக்கமாக இருக்கிறதுன்னு பாருங்க. எந்த வேற்றுமொழி நூலும் சொல்லாத செய்திகளை இறைவனுடைய ஆடலை பற்றி அந்த பகுதி தான் சொல்லுகிறது. அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை. இந்த சுடுகாட்டு வர்ணனைய வேறு யாரும் இப்படி பாடல. நான் கூட கொஞ்சம் ஒப்புமையா செய்து பார்க்கலாம்னு நினைச்சேன். இந்த எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச் அண்ணன் தாமஸ் கிரே ஒரு அருமையான ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. இடுகாட்டில் பாடிய இரங்கற் பாடுன்னு அதுக்கு பேரு. அது அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார் நீ கந்தசாமி என்ற ஒரு புலவர். அவரை பற்றிய வரலாறெல்லாம் இல்லை அன்னைக்கு. அவர் திருவையாற்றுக்காரர். அவர் ரொம்ப அருமையாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அதை பார்த்தேன். அற்புத திருவந்தாதியும் படித்தேன். இடுகாட்டில் பாடிய இரங்கற்பாங்கிறது இதோடு ஒப்பிடுகிற போது ரொம்ப அதுல வேற ஒன்றும் பெரிய செய்திகள்லாம் இல்லை. அருமையான ஒரு பாட்டு. அதை நல்ல அருமையா மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆல் தி பாத்ஸ் ஆஃப் க்ளோரி லீட் பட் டு தி கிரேவ். எவ்வளவு புகழோட வாழ்ந்தா என்னையா, கடைசியில் எங்க போற நீ? சுடுகாட்டுக்கு தானே போற. இதுல என்ன பெரிய தெருக்கு என்ன தருக்கு என்ன அப்படின்னு கேட்பான். இங்க அப்படி இல்லை. கலை நுட்பமெல்லாம் காட்ட இறைவனை ஆட்டுவிக்கிற ஒரு பெண். அது அந்த முதிர்ந்து அந்த கலை அனுபவத்தை காட்டுவதாக அமைந்தது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. அதை பற்றி விரிவா பார்ப்போம். அதனால நிறைய செய்திகள் ஏராளமாக இருந்தன, அழிந்தன என்பதுதான் நம்முடைய வரலாறாக போய்விட்டது. வள்ளுவர் பார்த்தார், கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே செல்வம் போக்கும் வரவும் அது விழுந்தற்று. என்ன உவமை பாருங்க. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே செல்வம்ங்கிறதுல என்ன பொருள் என்றால், கூத்தாடுகின்ற அவைக்கு வர்றான், உள்ளார வர்றான்னு வச்சுங்க. கூட்டமா ஒரு 200 பேர் உடனே உள்ளார வர்றதில்லை. ஒருத்தனா வருவான். பழைய காலத்து கிராமங்கள்ல திரைப்பட கொட்டகை இருக்கும். அதுல சீட்டு வாங்கிட்டு வருவான். 5:30 மணிக்கே சீட்டு வாங்கிடுவான். உள்ளார வந்து எல்லாரும் தரையில உட்கார்ந்து தான் பார்ப்பான். அப்படி உட்கார்ந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தனா வருவான். வந்து கடைசியில படம் முடிஞ்சு போச்சு, கூத்து முடிஞ்சு போச்சுன்னா முதல்ல வருவதற்கு ஒரு சிறிய வாயில திறந்து வச்சிருப்பான். அதன் வழியா ஒருத்தனா வந்தவன் இப்ப போகும்போது பார்த்தா 4 பக்கமும் அகன்ற வாயில திறந்து வச்சிருவான். கிடுகிடுன்னு போயிடுவான். செல்வம் இப்படிதான் திருவள்ளுவர். வர்றது ஒவ்வொரு ரூபாயா வரும். கடைசியில போற காலத்துல எல்லாம் போயிடும், ஒரே நாள்ல போயிடும். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் வரவும் அது விழிந்தற்று. என்ன அருமையான உவமை. ஆக அது சொல்றார், நாடு கவினுற நடந்த துணங்கை அப்படின்னார். நாடு முழுவதும் கேட்குமாறு கதை தழுவி நடந்த ஒரு கூத்து. இதெல்லாம் பண்டை தமிழ் கூத்து என்று இந்த அளவுல அதற்கு ஒரு விடையாக கூறிக்கொண்டு பின்னால நான் அதை ஆய்ச்சியர் குறவையில மிகுதியாக சொல்ல போறேன். அங்கும் அந்த அன்பர் அதையும் கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் விரிவாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த பகுதி அவ்வளவு விரைவாக போக முடியல, இருந்தாலும் போகாதது நல்லதுதான். என்ன, எல்லா செய்திகளையும் ஒளிவர சொல்ல வேண்டும். யாழும் குடலும் இப்ப 26வது அடியை பார்க்கிறோம். யாழும் குடலும் சீரும் இடரும் தாழ்குரல் தன்னுமை ஆடலோடு இவற்றின் இசைந்த பாடல் இசையுடன் படுத்து. யாழ் என்பது நாம் முன்பே சொன்னது போல பேரியாழ் என்பது 21 நரம்புகளை உடையது. மகரையாழ் என்பது 19 நரம்புகளை உடையது. சகோடையாழ் என்பது 14 நரம்புகளை உடையது. செங்கோட்டியாழ் என்பது 7 நரம்புகளை உடையது. இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற யாழ் செங்கோட்டியாழ். இது 7 நரம்புகளை உடையது. இதை வணக்கத்திற்குரிய விபுலானந்த அடிகள் இந்த யாழை செய்து பார்த்தார். எத்தனையோ நூறாண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த யாழை, அவர் இலங்கையில பிறந்து வளர்ந்தவர், தமிழ் பற்றில எல்லையற்ற ஒரு பெருமகன், ராமகிருஷ்ண மடத்துல சேர்ந்து துறவியாகிவிட்டவர். அந்த பெருமகனாரை போய் பார்த்தார் இலங்கையில நம்முடைய அரச வயவர். ராஜா சருங்கிறதுக்கு தமிழ். அரச வயவர் அண்ணாமலையார் வந்து, எனக்கு அண்ணாமலையார்ட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் செல்வம் என்ற ஒன்றை மட்டும் கருதாமல் தமிழையும் கருதிய ஒரு பெருமகன் அண்ணாமலையார்.
கல்வியையும் கருதியவர் அண்ணாமலையார். அவர் போய் அங்க போய் பார்த்தார். இலங்கையில பார்த்த உடனே, சாமி எங்க பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து பணி செய்யணும் அப்படின்னு கேட்டார். என்ன இசையில அவ்வளவு வல்லவர். இந்த அரங்கேற்று காதைக்கு அவர் சொல்லணும் பொருள். அப்படி பயின்றவர், யாழ் செய்து பார்த்தவர். அவரை பற்றி இந்த வரலாறு மறைந்து போய்விடுமேங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சிறிது சொல்லுகிறேன். அண்ணாமலையாரசர் பார்த்து எங்க பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும் வரலாம், ஆனால் எனக்கென்று சில தடைகள் இருக்கின்றன, என்ன சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்ல, நான் பணிக்கென்று வந்தேனே ஆனால் நான் எப்பொழுது வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். உடனே அண்ணாமலையாரசருக்கு என்ன தோன்றுச்சா, எல்லாரையும் போலதான் இதுவும் இருப்பார் போல இருக்கு, நேரத்துக்கு வரமாட்டார் போல இருக்கு, முன்னாடியே போயிடுவார் போல இருக்கு என்று கருதி கொண்டு, சரி சாமி வாங்கன்ட்டார். வந்த பிறகு அவருக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டது. ஒரு உதவியாளன் இந்த அறையை திறந்து வைக்க, கூட்ட பெருக்க ஒரு உதவியாளன். அவனை வாசற்படியில உட்கார வச்சாச்சு. சாமி வந்தார். சாமி வந்தது, நெற்றி நிறைய திருநீர் பூசி திருமுறைகளை இசையோடு பாடி இந்த ஆராய்ச்சியை அங்க தொடங்குறார். யாழ் நூல் என்று ஒரு தலைப்பிட்டு கொண்டு ஒப்பற்ற ஒரு பெரிய யாழிசைக்குரிய இலக்கணத்தை அவர் எழுதுகிறார். அந்த அறையில உட்கார்ந்து எழுதுறார். வந்து சில நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு, அவர் முன்னாடி போட்டிருக்காரு, நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. சரின்ட்டாரு. வந்தாரு. வந்த உடனே அன்று உட்கார்ந்த அன்றைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆள் வெளியில உட்கார்ந்து இருக்கிறவன் எப்படா இவர் போவார்னு பார்த்தா இரவு 10 மணிக்கு எழுந்திருச்சு போனார். அது வரையில எழுதினார். எழுதிட்டு போய் அங்க போய் குளிச்சுட்டு திருவேட்களத்துல இரவு பூசையை போய் பார்த்து சிவபெருமானுடைய இரவு வழிபாட்டை முடிச்சுட்டு அதற்கு பிறகு திரும்ப அங்கிருந்து வந்து அதே அறையில வந்து அந்த மேசையை எடுத்து போட்டு அதுல படுத்துட்டார். கருக்கல்ல எழுந்திருச்சு எழுதுறாரு. ஓஹோ, இவர் சொன்னதற்கு என்ன பொருள்னு கேட்டா, எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன்னா, அதாவது இந்த 10ல இருந்து 5ங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. அப்படி அவர் எழுதிய அந்த யாழ் நூல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஓரளவு போயிருக்கின்ற போது, சரி பாதிக்கும் குறைவா போயிருக்கிற போது, ஒரு நாள் யாரோ பெரிய விருந்தினர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள், கூட்டம் நடக்க போகிறது. அப்ப அந்த உதவியாளர் அங்கிருந்து வந்து, இல்லை எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, புறப்படுங்கன்னா. அவ்வளவுதான். அறைய பூட்டி சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டு நேரா சிதம்பரம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்து வண்டி ஏறி தஞ்சாவூர் வந்து சேர்ந்தார். தஞ்சாவூர் வரும்போது இரவு 9 மணி. அங்கிருந்து நடந்தே போய் கரந்தைக்கு போனாரு. கரந்தையில பொது வெளியில சுவர்லாம் கிடையாது, தட்டி கதவு. அதான் அவன் நேரத்திலே பூட்டிட்டு உள்ளார காவலாளி படுத்துட்டான். சாமி அங்கிருந்து வந்தாரு. மேல ஒரு பெரிய துண்டு போத்திருப்பாரு, இடையில ஒரு வேட்டி கட்டியிருப்பாரு. அவர் என்ன பண்ணார், பார்த்தார், தட்டி பார்த்தார், திறக்கல. உடனே அங்கேயே சாலை ஓரத்திலேயே தன்னுடைய துண்டை விரிச்சு போட்டு படுத்துட்டார். காலம்பர எழுந்திருச்சு காவலாளி பார்த்துட்டு பதறி போயிட்டான். ஐயோ, சாமி வந்திருக்காரு, வக்கீலையா தமிழவேள் உமாமகேஸ்வரனார். கேட்டா ஏதாவது சிறந்து நம்மளை வேலை போயிடுமேன்னு, ஐயா சாமின்னு சொல்லிடாதீங்க, சொல்லப்பா நீ போய் வக்கீலையாட்ட சொல்லிட்டோம்னா அவர் வருகிறார். வந்த உடனே கேட்கிற கேள்வி இதுதான், யாழ் நூல் எப்படி போயிட்டு? இல்லை, இனிமேல் அது இங்கேதான் செய்ய போகிறேங்கிறார். அதனால இந்த தஞ்சை மண்ணுல கரந்தையில உட்கார்ந்து யாழ் நூலை எழுதி முடித்தார். அதற்கு பிறகு எழுதி முடித்த பிறகு தமிழவேள் அவர்களிடம் சொன்னார், இந்த நூலை நான் அரங்கேற்ற விரும்புகிறேன், அதற்கு ஏற்ற ஒரு களத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், விரைவில் செய்யணும், ஏனென்றால் நான் இன்னும் ஓராண்டு தான் இருப்பேன். அதே போல அந்த நூல் அரங்கேற்ற முடிந்தது. சரியாக ஓராண்டு இருந்து அதற்கு பிறகு அவர் மறைந்தார். அந்த யாழ் நூல் இப்போது திரும்பவும் அச்சாகி இருக்கிறது. அதுல அறிவியல் நோக்கில அந்த யாழை பார்த்திருக்கிறார் அவர். நானும் இப்ப சில செய்திகளை பின்னால சொல்ல போறேன். காலம் அதற்கெல்லாம் அவ்வளவு பெருக கிடைக்கலன்னாலும் கூட சுருக்கமாக சொல்லுவேன். அப்ப இந்த 7 நரம்புகளுடைய செங்கோட்டி யாழை, அதுதான் மாதவி இசைக்கிற யாழ், அதுதான் கோவலன் இசைக்கிற யாழ். அத இதை பற்றி சொல்லுகிற போது நீங்க இன்னும் ரொம்ப பார்க்கணும். ரொம்ப நம்முடைய 5000, 3000, 4000 எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கு. தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப பழைய நூல்.
எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். அங்க தெய்வம் உணாவே மாமரம் புல்வரை செய்தி யாழின் பகுதியோடு தொகை செய்தி யாழின் யாழினுடைய அப்ப ஒரு நிலத்துக்கு ஒரு யாழ் இருந்தது. முல்லையாழ், மருதையாழ், குறிஞ்சியாழ், பாலையாழ் என்று நிலத்துக்கு ஒரு யாழ். அந்த நிலத்துக்குரிய பண் பாலைப்பண், முல்லைப்பண், மருதப்பண், குறிஞ்சிப்பண். அந்த யாழில் அந்த பண்ணைத்தான் இசைக்க முடியும். அதனால ஏகராக யாழும் பின்னால ஒற்றை பண்ணை இசைக்கும். அது அந்த பண்ணு பெயர்த்தல்ங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்குள்ள நரம்பு கட்டு அவ்வளவுதான். அதுல மீட்டினான்னா அந்த ஒரு பண் பிறக்கும். அதற்குதான் கூட்டி அதை அமைத்திருப்பான். பின்னால நரம்புகளை கூட்டி அதிகமாக சேர்க்கிற போதுதான் ஒரு யாழ்ல பல பண்களை இசைக்க முடியுங்கிற நிலை. இதை பதிற்றுப்பத்துல பார்க்கலாம், தொல்காப்பியத்துல பார்க்கலாம். அதனால அப்படி ஒரு யாழ் இருந்து தொடங்கி அந்த யாழினுடைய நரம்பை இழுத்து கட்டணும். எதுல கட்டணும்? ஆணியில கட்டணும். நான் அந்த பகுதியெல்லாம் விளக்கி நான் சொல்றேன். பத்தர்னு ஒரு பகுதி உண்டு. இந்த பத்தர் என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா, நாம் விளங்கி கொள்கிற வகையில சொன்னால் பரங்கிக்காயை சரிபாதியா அறுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். பரங்கிக்காயை அறுத்தது மாதிரி இருக்கும். அல்லது பழைய மொழியில சொன்னா, சங்க இலக்கிய மொழியில சொன்னா, குழப்பு வழி என்ன கவடுபடு பத்தல். நல்ல ஈர நிலத்துல மான் நடந்து போனா அந்த குழம்பு பதிந்தது எப்படி இருக்குமோ அது போல இருக்குமா. ரெண்டு பக்கம் சரிந்து நடுவுல மேலிட்டு அந்த கால் குழம்பு பதிந்த இடம் அது மாதிரி இருக்கும் இந்த பத்தர். அந்த பத்தர்ல இருந்து தலையெடுத்து இருக்கின்ற தண்டு பகுதி இருக்குது, அது எப்படி இருக்கும்னா சினம் கொண்ட பாம்பு படம் எடுத்தது மாதிரி இருக்கும். அந்த ஆணி எப்படி இருக்கும்னு கேட்டான். அலைவாழ் அளவன் கண்கண்டன்ன துளையில இருக்கிற நண்டு கண் போல இருக்கும். நான் அதுக்காக போய் பார்த்த போதுதான் தெரிஞ்சது நண்டினுடைய கண் மற்றதுல இருந்து வேறுபட்டது. அந்த கண்ணு இப்படி அப்படிமா அசையும் போது பார்த்தா ஒரு சிறிய குச்சி அசைறது மாதிரி இருக்கும், ஒரு கோல் அசைறது மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த ஆணி முறுக்கப்பட்ட ஆணி இருக்குத, அது நீண்ட ஆணி, அதை சுற்றி முறுக்கி இருக்கான். அதுல முறுக்கியது முறுக்கி படிய முறுக்கிட்ட பிறகு அது உள்ளார போய் பதிஞ்சிருக்கு அந்த மரத்துல. அதுதான் அலைவாழ் அளவன் கண்கண்டன். அதனால துளைன்னு சொல்றான். அலைவாழ் அளவன் கண்கண்டன் துளைவாயமைந்த துறப்பமை ஆணி. துறப்பணம்ங்கிறான். இப்ப ஆசாரியார் இருக்கிறாரு, அவர் துறப்பணத்தை போட்டு முடுக்கடா அப்படிங்கிறார். அதனால இந்த ஆணியை முடுக்குவதற்குரிய கருவி. அப்படிப்பட்ட இந்த யாழினுடைய உறுப்புல நரம்பை இழுத்து கட்டணும். நல்லா இழுத்து கட்டிட்டா இசை பிறக்காது. மெலிய விட்டுட்டா இசை வராது. இரண்டுக்கும் சமனா இருக்கும். அதுக்கு ஒரு செய்தி நான் சொன்னாதானே விளங்கும். சித்தார்த்தர் புத்தராக ஆவதற்கு முன்னால அவருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. என்ன ஐயம் என்றால், எல்லாம் நம்முடைய கல்லூரியில பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற மாணவனுக்கு வரக்கூடிய ஐயம் தான். என்ன ஐயம்? சாப்பிட்டுட்டு தவம் செய்யறதா, தவம் செய்துட்டு சாப்பிடுறதா அண்ணு. அதாவது தேர்வுக்கு படிக்கிற பையனுக்கு இதே சிக்கல் தான். சாப்பிட்டுட்டு படிக்கலாமா, இல்ல கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாமா? அவன் ஒரு முடிவு வந்துடும். சாப்பிட்டுட்டு படிப்போமே, அதுக்கு எப்படி ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்தா அதற்கு பிறகு கையில் இருக்கிற புத்தகம் நடுவது, உடம்பு சரியுது, தூக்கம் வந்தது. இந்த சிக்கல் புத்தருக்கு இருந்தது. அப்ப இது என்ன செய்வது அப்படின்னு அவர் ரொம்ப கவலையோடு இருந்தார். அப்ப ஒருத்தன் யாழை மீட்டி இசைத்து கொண்டு போகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அவனுடைய பாட்டு என்ன சொல்லுகிறது என்றால், யாழின் நரம்பை இழுத்து கட்டாதே இசை அற்று போகும், யாழின் நரம்பை தளர விடாதே இசை தோன்றாது. உடனே இதைத்தான் தனக்கு உரியதாக எடுத்துக்கொண்டார். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதே தவம் செய்ய முடியாது, பட்டினி கிடக்காதே தவம் வராது என்று அவர் அதனை, இது சிவபாத சுந்தரம் தான் இதை எழுதினாரு. அவர் ரொம்ப அருமையான ஒரு செய்தி. அவர் இலங்கையை சார்ந்தவர். சரி, இங்க அந்த செய்தியை நான் சங்க இலக்கியத்துல தேடுகிற போது எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், சிறுவானாற்றுப்படையில
221வது அடியில ஒரு செய்தி சொல்லப்படுகிறது சிறுவானாற்றுப்படைகள். ஏன்னா ஒரு குரங்கு என்ன செய்தது, கோடை காலத்துல ஒரு குட்டை தண்ணீர் நிறைந்த ஒரு குட்டை, அதுக்கு பக்கத்துல ஒரு நாவல் மரம். அந்த நாவல் மரத்துல ஏறி கிளைகளை உலுக்கியது. நாவல் கனிகள், பழுத்த கனிகள் குட்டையிலும் கரையிலுமாக விழுந்தார். குரங்கு இறங்கி என்ன செய்தது, கரையில் இருந்த நாவல் பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டது. அதற்கு பிறகு தண்ணீர்ல, தெளிவாக இருந்த தண்ணீர்ல அடியில அந்த நாவல் பழம் கிடக்கிறது தெரிஞ்சது. மெல்ல போய் 2-3 எடுத்த உடனே தண்ணீர் கலங்கிடுச்சு, சேறு மேல வர தொடங்கிடுச்சு. அப்ப அந்த சமயத்துல நாவல் பழம் போன்ற தன்னுடைய தலையை மட்டும் மேலே வைத்துக் கொண்டு உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக ஒரு நல்ல பாம்பு அந்த குட்டையில நின்றது. உடம்பெல்லாம் கீழே இருக்கு, நாவல் பழம் போன்ற தலை மட்டும் மேல இருக்கு. உடனே குரங்கு நாவல் பழம் என்று கருதி அதை போய் கையால பற்றியது. பற்றிய உடனே அந்த பாம்பு என்ன செய்தது, அப்படியே அதனுடைய முன்கையில வளையல் போட்டது மாதிரி சுத்திடுச்சு குரங்கு கையில. பார்த்த உடனே ஐயோ இது பாம்பு, இது கடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யும், இதை விட்டு விட வேண்டும் என்று கருதி மெல்ல கையை அப்படி தளர்த்துனா இங்க இருக்கிற கட்டு இருக்குது. ஐயோ இதை விடக்கூடாதுன்னு அழுத்தி பிடிச்சா இங்க தளருது. இதை போல இறுகவும் தளரவும் அமைந்த நரம்பு கட்டுன்னா. இந்த மாதிரியான ஒரு உவமைய என் வாழ்நாள்ல எந்த இலக்கியத்திலையும் நான் கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை. ஒரு அடியில சொல்றேன், பைங்கண் ஊகம் பாம்பு பிடித்தன்ன யாழின் நரம்பு பிடிக்க. இப்படிப்பட்ட ஒரு இசையை நம்ம இழந்துட்டு நிக்கிறோமே. பைங்கண் ஊகம் பாம்பு பிடித்தன்ன, ஆங்கிலத்துல லயர், LYRE லயர், அதாவது ஒரு இசை கருவி. அதை போய் அகராதியில யாழ்னு மொழிபெயர்த்தாங்க. யாழ் இல்லை, அது ஒரு இசை கருவி, நரம்பு கருவி, அவ்வளவுதான். சரி, இது யாழுக்கு இன்னும் நிறைய நான் விளக்கம் சொல்லலாம், அது காலம் தராது. சரி, அடுத்தது குடல். இதை யார் கண்டுபிடிச்சா யாழ் குடல் ரெண்டையும் என்றால் முல்லை நிலத்து ஆயன்தான் இதனை கண்டான். எப்படி கண்டான் என்றால், அவன் ஆணிரைகளை எல்லாம் கொண்டு போய் மேய விட்டு அங்க இருக்கக்கூடிய பாழ் இடத்திலே அவன் தங்கி கிடந்த காலத்தில் காற்று வந்து மெல்ல மெல்ல அங்க இருக்கக்கூடிய மூங்கிலை அசைத்து, வண்டுகள் என்ன செய்தன, வண்டுக்கு மொத்தம் 4 அறிவு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தொல்காப்பியத்துல இருக்கு. தொல்காப்பியத்துல பிழையா அச்சு போட்டாங்க, நண்டும் தும்பியும் 4 அறிவுன்னு வேண்டாங்க. அது நண்டுக்கு 4 அறிவு கிடையாது. அது அச்சுல ஓலையில இருந்து பெயர்த்து எழுதுகிற போது தவறா எழுதிட்டாங்க. வண்டும் தும்பியும் 4 அறிவினவேன்னு இருக்கணும். வண்டுதான், வண்டுக்கு 4 அறிவு. அது சிந்தாமணியினாலையும் விளங்கும், பின்னால் அதை விளக்கி சொல்றேன். அந்த நண்டு என்ன, அந்த வண்டு தன் தேருண்ட செருக்கினாலே ரொம்ப மதர்த்து போய், மது உண்ட மனிதனை போலதான் அது, கள்ளை உண்ட மனிதனை போல இந்த தேன் உண்ட செருக்கினாலே என்ன செய்தது, போய் அந்த மூங்கில்ல மிக மென்மையான பகுதியில உட்கார்ந்து அதை போய் மொறு 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 மொறுன்னு துளை செய்தது. இப்படியே அங்க ஒரு துளை ஏற்பட்ட உடனே அந்த துளைக்குள்ளார புகுந்தது. வேறு வழியாக வருவதற்காக முயன்று பார்த்து முடியாம அங்க உள்ளிருந்து ஒரு துளை செய்தது. இப்படி 2-3 துளைகள் செய்துவிட்டு அது போய்விட்ட பிறகு காற்று அதன் வாயிலாக புகுந்து ஒரு ஒலி செய்தது. பார்த்தான் ஆயன், 2 கணுவையும் வச்சு முறிச்சு எடுத்தான், வாய் வச்சு ஊதனான். இந்த இடத்தில் ஒரு செய்தி, வடநாட்டில் இசைக்கின்ற புல்லாங்குழல் வேற, நம்முடைய தமிழ்நாட்டு புல்லாங்குழல் வேற. என்னவென்றால், இங்கே ஆயன் வாய் வைத்து ஊதியது ஒரு முனை பகுதியில். வடநாட்டு புல்லாங்குழல் இடவலமாக ஊதப்படுவது. அதாவது கிடக்கை நிலையில அந்த புல்லாங்குழலை வச்சு முதல் துளையில வச்சு வாய் வச்சு ஊதுவான். இங்க அப்படி கிடையாது. அது கண்ணன் ஊதுகிற குழல்ல அப்படிதான் படம் போட்டிருக்கும், இப்படி போட்டிருப்பான். ஆனால் தமிழ்நாட்டு ஆயன் இசைத்த புல்லாங்குழல் இப்படி. அதுக்கு பேரு வங்கியம்னு பேரு. அந்த வங்கியம் தான் பெரு வங்கியம் என்று வருகிற போது, நீண்ட குழலாக வருகிற போதுதான் அது நாகசுரமாயிற்று. அது பெரு வங்கியம். சரி, அதனுடைய வரலாறு வேற. நான் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்.
சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடும் என்று ஒரு நூல் எழுதுனா அதுக்கு அரசு கூட அப்ப பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு அது எப்படி வந்ததுன்னா அதுல ஒரு செய்தி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் அதிகமா சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா எனக்கு அந்த நூலை எழுதும் போது ஏற்பட்ட சோதனைகள் பல, துன்பங்கள் பல, அதெல்லாம் நான் பொருட்படுத்தல. என்ன அரிய செய்திகளை காணும் போது அந்த மகிழ்ச்சியில் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். எழுதினேன். அந்த நூலை நான் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தேன். அத முதல்ல என்னிடம் ஒரு குறை என்னன்னா, எழுதுறது ஒன்றுதான், படி எடுக்கிற விவகாரமே கிடையாது. அடித்தல் திருத்தல் இல்லாம 300, 400 பக்கம் எழுதி அச்சு கொடுத்துறது வழக்கம். அப்படி கொடுத்த இடத்துல, தட்டச்சு கொடுத்த இடத்துல அந்த அன்பர் ஒரு நாள் என் பேர்ல உள்ள வேகத்துல நான் நிர்வாகத்துல இருந்து நடவடிக்கை எடுத்ததுனால அவர் சொல்லிட்டாரு, அது காணாம போச்சுட்டார். நான் என்ன செய்யறது சொல்லுங்க, எத்தனை இடங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு குறிப்பிடுத்திருப்பேன். அப்புறம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு அறவோர் ஒருவர் அதை மீட்டு கொடுத்தார் எனக்கு. அந்த நூலை நான் அச்சு பல்கலைக்கழகம் அச்சு போடலை, அதுக்கு உள்ள தொகை இல்லை. உடனே அதை அச்சு போட முடியுமான்னு கேட்டு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு பல்கலைக்கழகம் அனுப்பியது. அவங்க இதை நாங்கள் அச்சிடுகிறோம், அதற்கு முன்னால் இதற்கு ஒரு மதிப்பீடு செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அதனை ரொம்ப விரும்பி பார்த்து நாங்கள் தான் வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டு அதனை மதிப்பீட்டுக்காக உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க அதை படிச்சுட்டு இல்ல இல்ல இதை நாங்க தான் வெளியிடுவோம்னு அவங்க முதல்ல வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்டு அந்த நூலுக்கு தான் பரிசு எனக்கு தொலைவரி வந்து உங்களுக்கு முதல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் கிட்ட போகும்போது முதல் பரிசு 2ஆம் பரிசாகி 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு ஆயிட்டு. செல்வாக்குள்ளவர்களுக்கு முதல் 2 பரிசு போயிடுச்சு. பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன். அதற்கு பிறகு நான் அந்த நூலை 1000 படிகளுக்கு மேல அது போன பிறகு மறு அச்சு போடல. அப்புறம் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்துல அந்த நூலை இப்போது அச்சிட்டு இருக்கிறார்கள். 2 பதிப்பு பார்த்திருக்க போயிடுச்சு. அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. அதை அந்த நூல்ல நான் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறேங்கிறதுக்காக தான் இது சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. அதுல இந்த யாழ் பற்றியும் குழல் பற்றியும் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். யாழும் அதே போலத்தான் மரத்தினுடைய கிளை, மெல்லிய கிளைகளிலே பறந்திருக்கக்கூடிய மரல் என்ற அந்த நார் வரிசையா அப்படி பின்னிக்கும் போது அதுல காற்று வந்து மோதியதை பார்த்து அதே போல செய்தல் என்ற அடிப்படையில செய்து கொண்ட கருவிதான் யாழ். இந்த இரண்டையும் பற்றி பெரும்பானாற்றுப்படை மிக அழகாக சொல்லுகிறது, புறநராற்றுப்படையும் சொல்லுகிறது. அதனால அந்த குழல் என்பது புல்லாங்குழல்னு சொல்றோம். தவறா சில பேர் உரை எழுதிட்டாங்க, ஆனா சரியான உரை இருக்கிறது. புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய அந்த குழல் 3 வகைப்படும். அது பின்னால நாம பார்க்க போறோம் ஆட்சியர் குரவேல. அது கொன்றையன் தீங்குழல் என்று ஒன்று, முல்லையன் தீங்குழல் என்று ஒன்று, ஆம்பலம் தீங்குழல் என்று ஒன்று. என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு பக்கத்துல வாய் வைத்து ஊத, இன்னொரு பக்கத்துல அந்த துளைக்கு ஒரு அனசு பண்ணியிருப்பான். ஒரு மலர் மாதிரி இருக்கக்கூடிய, ஆம்பல் மலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை மரத்தாலோ உலோகத்தாலோ செய்து அதுல பொருத்தியிருப்பான். இப்ப நாதசுரம் அந்த அடிப்படையில் தான் இருக்கு. கீழே இருக்கிறதுக்கு அனசுன்னு பேரு. அந்த காலத்துல புல்லாங்குழலே அப்படி இருந்தது. அவ்வாறு கொன்றையன் தீங்குழல், கொன்றை மலர் மாதிரி செய்திருப்பான், அது கொன்றையன் தீங்குழல். முல்லை பூ மாதிரி செய்திருப்பான், அது முல்லையன் தீங்குழல். ஆம்பல் பூ மாதிரி செய்திருப்பான், அது ஆம்பலன் தீங்குழல். ஆம்பலம் தீங்குழல் கேளாமோ தோழி அப்படின்னு பாடுவாரு பின்னால, அது பார்க்கலாம். சரி, இப்ப இவ்வளவு யாழ் இசையும் மற்ற இசைக்கருவிகளால் ஏற்படுகிற இசைக்கருவிகள் வந்ததற்கு சான்றுக்காக சொல்லுகிறேன். யாழ்ப்பாணம் என்று வருகிற போது பாணர் வாழ்கின்ற இடத்தை பாணம் என்று குறித்தது அங்கதான், யாழ்ப்பாணம். அது மாதிரியான ஒரு ஆக்கம் வேற இடத்துல காணும். யாழ்ப்பாணம், அது யாழ்ப்பாணர்கள் மிகுதியாக இருந்த இடம் அந்த யாழ்ப்பாணம். நம்ம தமிழ்நாட்டுல பன்னுருட்டி அப்படிங்கிறான். அதாவது விரிவாக பண்ணை இசைக்கக்கூடியது பன்னுருட்டி, பன்ருட்டிங்கிறான். இப்ப அடுத்தது தாள சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது தமிழ் சொல்லு வட சொல்லுமா வந்துருச்சு, தாள சமுத்திரம். தரங்கம்பாடி, அலை பாடுகிறதா. தரங்கம்னா அலை, அலை பாடுகிறது. கூத்தனூர்
அது ஆடற்கலை வல்லவனுக்காக அளிக்கப்பட்ட ஊர். அது கூத்தாநல்லூர், திருநாட்டியத்தான்குடி, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு இசை அரங்கு இருந்தமைக்கும் அதை இசைத்தவர்கள் குடியிருந்த குடியிருப்புக்கும் அது பேர். இதெல்லாம் காரணம் பேர் தான். இப்பெல்லாம் ஊர்களுடைய பெயர்களுக்கெல்லாம் காரணம் என்ன மறைஞ்சு போச்சு. சென்னையில 2 ஊர் இருக்கு. நுங்கம்பாக்கம்னு ஒண்ணு, ஆதம்பாக்கம்னு ஒண்ணு. இந்த 2க்கும் பேருக்கு காரணம் தெரியல பல பேருக்கு. புறநானூற்றை படிச்சிருந்தா தெரியும். ஆதன்னு ஒருத்தன், நுங்கன்னு ஒருத்தன் இருந்தான். இந்த ஆதனுடைய மகன் நுங்கன், ஆதன் நுங்கன்னு பேரு. அவனை கல்லில் ஆத்திரையனார் என்ற ஒரு புலவர் பாடுறாரு. நெஞ்சம் திறப்போர் நிற்காண்குவரே, என்னுடைய நெஞ்ச திறந்து பார், அங்க நீ இருப்ப. ஏன் நின்னியான் மறக்குங்காலை நான் உன்னை மறந்துடுவேனா? மறப்பேன். எப்ப? எண்ணியான் மறக்குங்காலை, என்னையே நான் மறந்துட்டா நான் உன்னை மறப்பேன். என் உயிர் யாக்கையில் கழியும் போதும், இந்த உயிரை உடம்பு விட்டு போகும்போதும், அப்பதான் போன பிறகுதான் உன்னுடைய நினைவு போகும்னு சொல்றார். அவனுக்கு பேரு ஆதன் நுங்கன். அந்த நுங்கன் ஆண்ட பகுதிக்கு பேரு நுங்கம் பாக்கம். அவனுடைய தந்தை ஆதன் என்பவன் ஆண்ட இடத்துக்கு பேரு ஆதம் பாக்கம். எல்லாம் காரண பெயர். எதிர்காலத்துல இந்த இடப்பெயர்களுடைய வரலாறு எல்லாம் இப்படி எழுதி வைக்கணும். அதெல்லாம் எழுத முடியல. வண்டியில போய் தொடர் வண்டியில ஏறி உட்கார்ந்து வந்தா மாம்பழம்னு போட்டிருக்கான். அது எப்படி வந்தது? என்ன, சில நாட்களுக்கு முன்பு ஒருத்தர் தொலைபேசியில கேட்டார், ஐயா இந்த மாம்பழம்ங்கிறது தமிழ் சொல்லா அயர் சொல்லான்னு கேட்டாரு. பழம்ங்கிறதுக்கு தவறா எழுதிட்டாங்களோ அப்படின்னாரு. அவரு அதை பத்தி சிந்தித்திருக்கிறாருங்கிறது மகிழ்ச்சிக்குரியது. அது அந்த இடத்துல பழம்னு தான் இருக்கணும். அது எப்படி இந்த மாறி நகரமாச்சு அப்படின்னு கேட்டா, இந்தி மொழியில ஃபல் ஆகா, ஆகாரம், ஃபல் ஆகார், ஃபல்லுன்னா பழம். அங்க இந்தியில பல் அப்படின்னா பழம். பல் ஆகார்னா பழமாகிய உணவு, அது பலகாரம் ஆச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லிருக்காரு, தமிழ் பேரு காரம்ங்கிறது ஒரு காரமான உணவு, பலகாரங்கிறது பலங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, அது பழ உணவுங்கிறது. அவர்கள் குடியேறிய அந்த இடத்துல அவங்க மாம்பழம்னு வச்சுட்டாங்க. அது இந்தி சொல். இந்த பழம்ங்கிறது அங்க இந்தி மொழி. அது அதனால மாம்பழம் என்று இருக்கிறது மாம்பழம்னு ஆயிடுது. அது சரி, அது திரிவு. இப்படி பல ஊர்களுடைய பெயரும் ஆயிடுச்சு. வேதாரண்யம் என்று ஆனது போல மறைக்காடுன்னு இப்ப எழுதுறாங்க வல்லினம் போட்டு. அது உண்மையிலேயே மறைக்காடு இல்லை. மறைக்காடுங்கிறது புராண கருத்து. திருமறைக்காடு பெரிய புராணத்துல கூட வல்லினம் போட்டுதான் எழுதப்படுகிறது. அது சமயம் புராணம் ஆகியன செல்வாக்கு பெற்ற காலத்துல அப்படி ஆச்சு. இன்னும் எப்படி போடணும்? இடையினம் போடணும். மறைக்காடு, மறைன்னா மான்னு பொருள். மான்கள் நிரம்பிய காடு என்று இயற்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு பேரு மறைக்காடு. மறைக்காடாயி அப்புறம் வேதாரண்யம் ஆயிட்டு, ஆரண்யம் காடு, வேதம் மறைன்னு அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். அந்த மாதிரியாக யாழும் குழலும் சீரும், சீரும் சீரும்னா தாள கூறுபாடு. தாள கூறுபாடு என்ன? அவ்வளவுதான். அப்புறம் இடைவெளி விட்டுதான் அடுத்த 3 தட்டணும். அதுதான் கூறுபடுத்து தாளத்தை தட்டுவது. 2, 3, 1 என்று தனித்தனியாக கூறுபடுத்து தன்னுடைய கைகளாலே இசைப்பது. சீரும் மிடரும், மிடரு கழுத்து, அங்க தொண்டையிலிருந்து அந்த இசை பிறக்கணும். ஆக வாய்ப்பாட்டு, கருவி இசை, தாளம், இவை எல்லாம் சேர்ந்து யாழும் குழலும் சீரும் மிடரும் தாழ்குரல் தன்னுமை. தாழ்குரல் தான் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, பாடுகிறவனுடைய பாட்டை தாண்டி இந்த மத்தளம் இசைக்க கூடாது. இது மந்த கதியில இசைக்கணும். மந்தமாகன்னு எழுதுறாங்க. ஒரு மந்தமா இந்த குரல் மெல்ல இருக்கும். ஒரு முறை மதுரை சோமசுந்தரம் பாடிக்கொண்டிருந்த போது அந்த மிருதங்க தன்னுமை வாசிக்கிற முருக பூபதி என்ன பண்ணாரு, கொஞ்சம் அவர் தன்னுடைய புலமையை காட்டுறதுக்காக கொஞ்சம் சத்தமா சொன்ன, என்ன
தாண்டி போகுது அப்படின்னாரு சோமசுந்தரம். அது மாதிரி அந்த பாட்டை, வாய்ப்பாட்டினுடைய பல இடங்கள்ல அப்படித்தான் பின்னணி இசை அந்த பாட்டை சாப்பிட்டுடும். அது என்ன பாடுறாங்கன்னு தெரியாம போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. தாழ்குரல் தன்னுமை ஆடலோடு இவற்றின், ஆக கருவி இசை அப்புறம் ஆடலோடு இவற்றின் இசைந்த பாடல் இசையுடன் படுத்து, அந்த இசையோடு சேர்த்து இசைந்த பாடல் இசையுடன் படுத்து வரிக்கும் ஆடற்கும் உரிப்பொருள் இயக்கி, இசைப்பாட்டிற்கும் ஆடலுக்கும் உரிய பொருளை இயக்கி, உரிய வகையில, அதாவது பாட்டு இசை இருக்கணும், உள்ளார பொருளும் இருக்கணும். பொருள் இல்லாம பாடக்கூடாது. அதனால இவ்வாறு பார்த்து ஆடற்கும் உரிப்பொருள் இயக்கி, அதற்கு பிறகு அப்ப அந்த இசை கருவிகள் சொல்லப்படுகின்றன. உரிப்பொருள் இயக்கி பேரிகை, படகம், இடக்கை இதெல்லாம் தோற்கருவிகள். அப்ப இசைக்கிறாங்க. அங்க இசைக்கப்படுகிற தோற்கருவிகளை சொல்றாரு. மொத்தம் அரங்கேற்று காதையில 17 தோற்கருவிகள் சொல்லப்படுகின்றன. அதுக்கு விரிவா உரை அடியார்கல்லார் உரை எழுதியிருக்கிறாரு. இப்ப நமக்கு அதெல்லாம் இல்லை. மிருதங்கம் அது அயல் சொல், மத்தளம் என்று தமிழ சொல்லும். அதுக்கு உடுக்கை நல்ல அருமையான தமிழ் சொல். அது எப்படி இருக்கும்னு சொல்லும் போது 2 பக்கம் அகன்று நடுவுல சிறுத்து இருக்கும். அதனால மாதருடைய இடைக்கு உடுக்கை என்று சொல்லுவது வழக்கம். காளி, சாமுண்டி, கௌமாரி, பைரவி என்றெல்லாம் சொல்லி கூப்பிட்டு பூசாரி கையில உடுக்கையை வச்சுட்டு அடிப்பான். அதுல நடுவுல கட்டியிருக்கிற கயிறு 2 பக்கத்துலயும் போய் அந்த தொப்பி பகுதியில அடிக்கும். அதுதான் தாளம் இருக்கு. அதை கொண்டு அவ்வாறு இசைப்பான். இப்ப அங்க இசை கருவிகளை பத்தி பார்க்கலாம். சல்லிகை, கரடிகை. சல்லிகைன்னா ஏன் சல்லிகை? சல்லுன்னு அடிக்கிறது. இப்பவும் அது இருக்கு, அதுக்கு பேர் தெரியல உங்களுக்கு. நல்ல ஆர்கெஸ்ட்ரால பார்க்கும்போது ஒரு பந்து மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல சுத்தியிலும் பவளம் மணிகள்லாம் சுத்தி இருப்பான். அது அப்படியே தட்டும் போது கலகல கலகல கலகலான்னு கேட்கும். அதுக்கு பெருசு தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் சல்லிகைன்னு சொல்லி இருக்கணும். சல்லிகை. கரடிகை என்றால் கரடி கத்தினார் போல ஒரு ஒலி எழுப்பு. திமிலை, குடமுடா, தக்கை, களப்பறை, தமருகம், தன்னுமை, தடாரி, அந்தரி, முடவு, சந்திரவளையம், மொந்தை, முரசு ஆக 17 இசை கருவிகள். இது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும். தமருகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது சிவபெருமான் கையில வைத்திருக்கிறது பேரு தமருகம். அந்த தமருகத்தில் தான் வடமொழியும் தென்மொழியும் பிறந்தன என்று பின்னால ஒரு சமய கருத்து. வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கனையா தென்மொழியை குடமொழிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகர் என்று பாணினிக்கு வடமொழியை சொல்லிக் கொடுத்து தென்மொழியை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னு ஒரு கருத்து. அதெல்லாம் புராண கருத்துகள் அவ்வாறு ஏறிவிட்டன. அதுக்கு பேரு தமருகம் அவர் வைத்திருக்கிறது பேர். அதே போல குடமுடா, குடமுடா நந்தீசனை, நந்தி வாசிக்கிறதுக்கு பேர் குடமுடா. அது கொஞ்சம் அளவுல பெரிதா இருக்கும். அவர் அது கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கிட்டு நந்தி வாசிப்பார். இது அதுவும் புராண கருத்து தான். ஆனா இங்கு எல்லாமே புராண கருத்தா இருக்குதா, வரலாறு எல்லாம் இல்லையா இருக்குன்னு யாரும் கேட்டீங்கன்னு இருக்கு, நிறைய இருக்கு. 1 2 இல்ல, எழுதுனா 1000 பக்கம் எழுதலாம். ஒரு செய்தி நான் சொல்றேன். 2ஆம் சரபோஜி மன்னர் திருவாரூருக்கு போறார். தஞ்சை ஆண்ட 2ஆம் சரபோஜி மன்னர் திருவாரூர் கோயிலுக்கு போறார். திருவாரூர் கோயில் பெரிய கோயில், தமிழ்நாட்டினுடைய ஆலயங்கள்லே பெரிய ஆலயங்கள்ல அது ஒன்று. அது தில்லைக்கு முற்பட்டது என்று சொல்லுகிறார் திருநாவுக்கரசர். அதனால அங்க திருவாரூருக்கு போகின்ற சரபோஜி மன்னன் வருகிறான் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அரசர் வர்றாரு இன்னைக்கு, எல்லாரும் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்கள் எல்லாம் வரிசையா நிறுத்தி வாசிக்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த குடமுழா வாசிக்கிற, முழவு வாசிக்கிறவன் என்ன பண்றான், எல்லாரும் எழுந்து நின்று மன்னர் வருகிறாருன்னு இசைக்கிறாங்க. அவன் வழக்கம் போல உட்காந்து என்ன மத்தளத்தை வச்சுட்டு இருக்கிறவன் உட்காந்து அவன் மத்தளத்தை தட்டி வாசிக்கிறான். ஆனால் அவன் எப்பொழுதுமே இசையில எல்லையற்ற ஈடுபாடு உள்ளவன். அதனால கண்ணை மூடிக்குவான். அவன் கண்ணை மூடிக்கிட்டு தான் இசைப்பாங்க.
அவ்வளவு ஈடுபாடு உள்ளார போகுது அது பாட்டுக்கு. அப்படியே இருக்கும்போது மன்னர் வர்றாரு. அப்படி ஒவ்வொரு இசைக்கக்கூடிய இசைஞன் முன்னாலேயும் நிக்கிறார். அது சுவைக்கிறார். சுவைச்சது எல்லாரும் அவங்கவங்க இசைக்கிறவங்கள இசையை மறந்துட்டு 2 கையும் கூப்பி மன்னரை வணங்குறாங்க. சரபோஜ மன்னருக்கு போகும்போது கடைசியில இவங்கிட்ட வந்து நிக்கிறார். ஐயோ, இவனுக்கு இன்னைக்கு வேலை போகுது. அரசர் வர்றாருங்கிறது தெரியாம உட்கார்ந்துகிட்டே அவன் பாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வணக்கம் கூட சொல்லல அப்படின்னு. கடைசியில கண்ணை விழிச்சு பார்த்தான். அவன் வேலையை முடிச்ச பிறகுதான் கண்ணை விழிச்சான். விழிச்ச உடனே பார்த்தான். நிறைய மன்னிக்கணும், மன்னிப்பாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னாரு. இதுதான் மிக இன்றியமையாதது. உனக்கு என்ன வேணும் கேளு. 5 வேலி நிலம் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாரு அரசர். இந்த அரசருடைய பழக்கம் அவனுக்கு தெரியும். எங்கேயாவது நல்ல கலைஞன் இருந்துட்டா உடனே அவனை தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிடுவார். உடனே என்ன வேணும்னு உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய ஆயுள் முடிகிற வரையில இந்த தியாகேச பெருமானுக்கே என்னுடைய பணி நடக்கிறதுக்கு அருள் செய்யணும். அவனுக்கு மானியம் கொடுத்துருக்காரு. அதனால அந்த பகுதியை நீங்க போய் பார்க்கணும். இந்த ஐமூழாவை பார்க்கணும். 5 முகம் கொண்ட ஒரு கருவி வேற எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டுல, அங்கதான் இருக்கு. அது போல இவ்வாறு நிறைய வரலாறுகள் இருக்கணும். என்ன எனக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, இவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு தமிழக வரலாறு எழுதப்படலை. ஆங்கிலேயனா இருந்தா விட்டுருக்க மாட்டான். அணுவை பெரிதா ஆக்கிடுவான், இமயமலை ஆக்கிடுவான். நம்மகிட்ட அவ்வளவு இருக்கு, அவ்வளவு செய்திகள் எல்லாவற்றையும். அதாவது நம்ம அருணாசலனார் வந்து இசை இலக்கண வரலாறு, இசை இலக்கிய வரலாறுன்னு 2 பகுதி எழுதியிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய கருவூலம் அந்த வகையில. ஆனா அதை விடவும் இந்த செய்திகள் நிறைய இருக்கின்றன. அது சரியா பிறகு பார்ப்போம். அதனால இப்ப எல்லாரும் பார்த்துட்டு வெஸ்டர்ன் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா எத்தனை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேல இருக்கு. இங்க அரங்கேற்ற காதையில சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதற்கு மேல இருக்கு. இப்ப இன்னொரு நுணுக்கம் சொல்றேன், பெரும்பாலும் எங்கும் சொல்லப்படாத ஒரு செய்தி நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க சொல்லுங்க அதுக்கு பிறகு. அடுத்தது பரிபாடல்ல ஒரு பகுதி. இப்ப இந்த இடத்துல இந்த இசை சொல்லுகிற போது குழல் இசை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, குழலிசைய வண்டினங்கள் கோழிலைய செங்காந்தள் குலைமேல் பாய காந்தள் கொத்து கொத்தா காட்டுல மலர்ந்துருக்கு. இந்த காந்தள் பூ எப்படி இருக்கும்னா நெருப்பு எரிகிறது மாதிரி இருக்கும். அது பூத்துதுன்னா குழலிசைய வண்டினங்கள், குழல் போலும் இசைக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் கோழிலைய செங்காந்தள் குலைமேல் பாய, இந்த வண்டுகள்லாம் தேன் நிறைய இருக்குமேன்னு கருதி இந்த நெருப்பு போல மலர்ந்திருக்கக்கூடிய காந்தள் பூக்களிலே சென்று விழ, அப்ப பக்கத்துல இருக்கிற மந்திகள்லாம் பார்த்தோம், ஐயோ இந்த வண்டுகள்லாம் நெருப்புல மூழ்கி சாக போகுதே என்று கருதி அதெல்லாம் அழுதுதான். அந்த அழுகையானது அருவியில கலந்ததான். என்ன கற்பனை பாருங்க. குழலிசைய வண்டினங்கள் கோழிலே செங்காந்தள் குலைமை பாய அழலரியில் மூடினவால் அழியை என்று அயல்வாழ் மந்தி. இது நான் இதுலதான் இந்த பாட்டை சொல்றேன். காப்பெருங்கலத்துல வரக்கூடிய பாட்டு இது. அதாவது காந்தலிலே இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டிகள் போய் அதில் வைக்க மொய்ப்பதனை பார்த்து விட்ட குரங்குகள் ஐயோ நெருப்புல முக போகின்றனவே இந்த வண்டிகள் என்று சொல்லி தன்னுடைய கண்ணீரை தூவுகின்றன அருவியில. அப்படிப்பட்ட வருதா? சரி சரி. வண்டினன் கோழிலேயே செங்காந்தள் குலைமேல் பாய அடலரில் மூழ்கினவால் அழியென்று அயல்வாழ் மந்தி கழுவன போல் நெஞ்சழிந்து கண்ணீர் தூவுகின்ற நிழல்வரை அன்னாடன் நீபனோ அல்லன் என்று பாடுகின்ற பாட்டை பார்த்தோம். இங்க ஒரு சிறப்பு பரிபாடல்ல தான் சொல்லப்படுகிறது. தும்பி வண்டு தேனி மினிறு இவையெல்லாம் வேறு வேறு வகையை சார்ந்த உயிரினங்கள். வண்டு என்ன செய்யும்,
தன்னுடைய வாயை வைத்து மொறு மொறு என்று தேனை குறிக்கும். அப்படி எழுதுனா ஒரு புலவன் தான் அப்படி எழுதலாம். தேன் கொறிக்கும்னு எழுதினாரு பாரதிதாசன். அது கொறிக்கும்னு என்ன பொருள்னா, தேன் கொஞ்சம் உறைந்த நிலையில இருக்கிறத போய் வண்டு என்ன செய்யும், தன்னுடைய நாக்கால அப்படி அதனை நெருடும். அது தேன் கொறிக்கும்னாரு. அது வேற செய்தி. அப்புறம் இங்க இப்ப தும்பி, தாதும் தும்பி, தேனை உண்ணுகின்ற அந்த தும்பின்னா, இந்த தும்பிக்கு எப்படி இருக்கும்னா வாய் மாதிரி இல்ல, அது மூக்கு மாதிரி நீளமா இருக்கும். அது ஒரு சிறு குச்சி மாதிரி, அது உள்ளார துளை உடையது, ஒரு பைப்பு மாதிரி இருக்கும். அந்த சிறு குழலை மூக்கு மாதிரி இருக்கிற அந்த குழலை கொண்டு போய் மலரின் உள்ளே வலிக்காமல் செலுத்தும். அது போய் இந்த தேன் பரப்பல போய் உண்டவுடனே ஊதும். அதுதான் மிக இன்றுமையாது. வண்டு ஊதுறது இல்ல, தும்பி தான் ஊதும். தும்பி ஊதுனா என்ன ஆயிடுனா, அந்த கம்ப்ரஸர் மாதிரி அந்த தேன் தன்னுடைய வாய்க்கு வந்துடும். இந்த கம்ப்ரஸர் மெத்தட் தான் அது. அதாவது கம்ப்ரஸர்ல பாத்தீங்கன்னா காற்றை உள்ளார செலுத்தின உடனே அந்த காற்று போய் தாக்கின உடனே அங்க இருக்கக்கூடிய திரவம் மேல வந்துடும். அது போல இந்த தும்பி ஊதிய உடனே அந்த தேன் இதனுடைய வாய்க்கு வந்துடும். அதுதான் தும்பி. இந்த தும்பிக்கு மெல்லிய குரல், வண்டு மாதிரி இல்லை. வண்டு ஒரு இடத்துல இப்ப கொஞ்சம் வாயால இசைத்ததுன்னா ஒரு அரை முழுமையும் கேட்கும். ஆனா தும்பி அப்படி இல்லை, அது மெல்லிய ஓசை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும், அப்பதான் அது விளங்கும். ராமநாதபுரம் அரசவையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற போது திடீர்னு புலவர்களுக்கெல்லாம் ஒரு திகைப்பு. எங்கிருந்தோ ஒரு மெல்லிய ஓசை, ஒரு தும்பி இசைக்கிறது மாதிரி மிக மெல்லிதாக. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, வாயை திறந்து இசைக்கிறது இல்ல, வாயை மூடிக்கிட்டே இசைக்கிறது. அதுக்கு ஆங்கிலத்துல பேர் இருக்கு, நான் சொல்றேன்ப்பா. வாயை மூடிக்கிட்டே இதுதான். இதுக்கு பேரு ஹம்மிங் அப்படின்னா ஆங்கிலத்துல. தமிழ்ல முனங்கொலின்னு சொல்லணும். முனங்கொலின்னு எழுதினாரு பன்மொழி புலவர் அப்பாதுரையார். முனங்கொலி. அப்ப ராமநாதபுரம் அரசவையில எல்லாரும் கூடியிருக்கும் போது இப்படி ஒரு சத்தம் கேட்டது, ஓசை கேட்டு. எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அருமையா இருக்கு, மிக மென்மையா இருக்கு, ஒரே சுரம் தான். சரி கம பதனிசா எல்லாம் அதெல்லாம் வராதுங்க, ஒரு ஒரு எழுத்துதான், ஒற்றை ஓசை இப்படி அழகா கேட்குதை யாருன்னு பார்த்தா கடைசியில சீனிவாசையங்கார்னு ஒருத்தர், நல்ல இசை கலைஞர். அவர் என்ன பண்ணாரு, அவர் தான் வாயால அப்படி இசைக்கிறார். தும்பி என்ற அந்த அது மாதிரி இருந்தது. உடனே அன்றையில இருந்து அவருக்கு பேரு என்னன்னு கேட்டா பூச்சி சீனிவாசையங்கார். பூச்சி மாதிரி, தும்பி ஒரு பூச்சி தானே, பூச்சி சீனிவாசையங்கார். அன்னைக்கு அவர் அப்படி பாடினார் பாருங்க, இசைச்சார்ல மெல்லிய ஓசையில வாயை மூடிக்கிட்டு. இதை கேட்டு எல்லாரும் வியந்து சொன்ன உடனே சேதுபதி அரசன் என்ன செய்தான், ஐயா உங்களிடம் பெரிய திறமை இருக்கு, நல்ல குரல் இருக்கு, நீங்க போய் இசை போய் கத்துக்கிட்டு வாங்க சோழ நாட்டுல என்று சொல்லி நிறைய பணம் கொடுத்து சோழ நாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய இசைவாணர்கிட்ட இசை கற்று வர சொன்னார். அவர் பெரிய பாடகரா மாறினார். அவர் பேர் பூச்சி சீனிவாசையங்கார். இது ஒரு வரலாறு. இந்த தும்பி தும்பி அந்த மாதிரியான ஒரு இசையை உடையது. நேரம் போச்சு. தாதும் தும்பி போது முரன்றாங்கு, அது மலர போகின்ற போது, அதனால அதுக்கு போதுன்னு பேர். முழுக்க இன்னும் கட்ட அவிழவில்லை. அதுல முரன்றாங்கு, முரட்சி என்றால் ஒலித்து. ஓதலந்தனர் வேதம் பாட, இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அந்தணர்களுடைய வேதத்துக்கு ஒரு சுரம்தான். ரிகம பத நிதனி சா எல்லாம் வராது, ஒரே ஒலிதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம், இப்படிதான் ஒரே சமக்கோடா இழுத்தது மாதிரி இருக்கும். அதுதான் தும்பி. ஆனா நம்ம ஆடு பாடுறது வண்டு.
சீரினிது கொண்டு நரம்பினிது இயக்கி யாழோர் மருதம் பண்ண இவன் அவன் வேதம் ஊதறது, தும்பி ஊதறது மாதிரி. இவன் பண்ண என்றால் பண்ணுனா ராகம், இசைக்க, பண்ண இசைக்க என்று பலவேறு வகையான தாள வேறுபாடுகளோடு இசைக்கன்னு பொருள். அதனால இந்த நீண்ட மூக்குடைய இந்த தும்பிக்கு ஆங்கிலத்துல டிராகன் ஃபிளைன்னா, அதுல ஒரு வகைதான் தட்டான் என்று அவ்வாறு பாடுவதுதான் இவ்வாறு பரிபாடல் சொல்லுது. இப்படியாக இந்த இசை புலவனுக்கு இவ்வளவு பார்க்கிறான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறான். ஒரு திறம்பாணர் யாழின் தீங்குரல் எழ, இது பரிபாடல். ஒரு பக்கத்துல பாணருடைய யாழ் இசை கேட்க, இன்னொரு பக்கத்துல வண்டின் இமிரிசை எழ, ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கு. இந்த பாணனுடைய பாட்டும் அந்த வண்டினுடைய இசையும் ஒன்னா இருக்குதான். திருப்பரங்குன்றத்தினுடைய காட்சியை பரிபாடல்ல அப்படி பாடுகிறான். அதனால இசையுடன் படுத்து 3 அடிதான் நம்ம போயிருக்கிறோம். இசையுடன் படுத்து இசையோடு சேர்த்து பார்த்து நிறைவு செய்து கொள்ளுங்கள். வேற ஏதாவது ஐயம் இருந்தா அனுப்புங்க, நான் விடை சொல்லுகிறேன். அதிகமாக நம்ம போக முடியல, அது வேற. நான் கதை சொல்லிவிட்டு போனா போயிடலாம் எல்லாரும். சிலப்பதிகாரம் அப்படிதான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த ஒருத்தர் பாடம் சொல்லும் போதே என்ன சொன்னாருன்னா, 175 அடிகள் உடையதுல 15 அடி தான் கதை இருக்கு, 160 அடிகளை நீங்களே படிச்சுங்கன்ட்டாரு. நாமே படிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது 160 அடி. அதுல அவ்வளவு செய்திகள் இருக்கு. எவ்வளவு பெரிய கருவூலம் இது, கலைகளின் கருவூலம் இந்த பகுதி. அந்த இளங்கோவடிகளை வணங்கி இது யாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்த வகுப்புல சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.